இப்ப நான் கதவை திறந்தா மங்கா கண்டிப்பா பொழைச்சுப்பா. என்னவோ ஆனது ஆயிடுச்சு. மங்கா செத்ததுக்கு அப்புறமா கதவு திறப்போம். டாக்டர் ஏன் கதவு திறக்கலன்னு கேட்டா நான் தூங்கிட்டேன், நீங்க கதவு தட்டின சத்தம் எனக்கு கேக்கலன்னு சமாளிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன பொண்ணு இன்னும் காணாமே. மேடம், என் பொண்ணு வர லேட் ஆகுதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப அவ வந்துருவா. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. போன உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ, எப்படியும் நேரம் ஆயிடுச்சு. இனி பர்த்டேக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது. பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நீங்க பதட்டப்படாதீங்க. சஞ்சீவ் தம்பி போன் பண்றாரு. ஹலோ ஹலோ. சுமதிமா, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? தம்பி, நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க வேணும்னா கேக்க வெட்டிடுங்க, நாங்க வந்துடுறோம். அப்படியா? சரி, வர எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகுமா? அம்மா, ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாமா? ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம்ப்பா. அப்படியா? சரி, 10 நிமிஷத்துல வந்துருவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி, நாங்க நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். சரிப்பா, ஓகே. சீக்கிரம் வாங்கடா. ஏய், வாங்கடா. மச்சான், ஏய். டேய், அங்க ஆள் இல்லாத இடமா பார்த்து அந்த போலீஸ்காரை போட்டு தள்ளிடணும். சரியா? வாங்க. டேய், அதான் சரியான இடம். அந்த இடத்துக்கு போனோன்னு முடிச்சிடணும். சரியா? சரி. ஏய், ஜாக்கிரதை. ஏய், வாடா. முடிச்சண்டா. தூக்குடா, சீக்கிரம் வாங்கடா. இங்க விட்டா கூட வாங்கடா. சீக்கிரம் செத்து தொலைடி.
அப்பாடி, ஒரு வழியா மங்கா செத்துட்டா. ஆக்சிஜன் மாஸ்க மாட்டி விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கதவு போய் திறந்து விட்டுற வேண்டியதுதான். இந்த டாக்டர் வேற. நீலி, என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஏன் கதவை திறக்க இவ்வளவு நேரம்? மங்கா முகத்துல இருக்க ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்திருக்கு டாக்டர். கொஞ்சம் வழி விடுங்க. என்னாச்சு? நர்ஸ், மங்காவுக்கு ஹார்ட் பீட் நின்னுடுச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும். பேட்டரியில ஆபரேட் பண்ற எலக்ட்ரிக்கல் மிஷின் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. பாப்பா ரொம்ப நேரமா ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு இருக்கு. பாப்பா சாமி மாதிரி. அவ பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கும். அதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உண்மைதாமா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நடக்க போறது என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா குழந்தைங்களுக்கு தெரியும். டாக்டர், மங்காக்கு திரும்ப ஹார்ட் பீட் வந்துருச்சு டாக்டர். தேங்க் காட். பொழிச்சிட்டாலே. நீலி, மங்கா முகத்துல இருந்த மாஸ்க் எப்படி கழண்டுச்சு? சொல்லு. மங்கா முகத்துல இருந்த ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி கழண்டது? எனக்கு தெரியல டாக்டர். தெரியலையா? எவ்வளவு irresponsible-ஆ பதில் சொல்ற நீ? பேஷண்ட்டை நீ தான மானிட்டர் பண்ண. பேஷண்ட் முகத்துல இருக்கிற மாஸ்க் எப்படி கழண்டதுன்னு தெரியலன்னு சொல்ற? என்ன நீலி நீங்க? நான் உங்களை நம்பி தானே மங்காவை விட்டுட்டு போனேன். உங்க அஜாக்கிரதையால மங்கா உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருந்தா யார் பதில் சொல்றது? கமலா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீலி, ஆக்சிஜன் ரூமை லாக் பண்ண கூடாதுங்கிற ரூல் இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் டாக்டர். அப்புறம் ஏன் நீ ரூம் டோரை உள் பக்கமா லாக் பண்ண? எல்லாரும் கதவை தட்டும் போது டோரை ஓபன் பண்றதுக்கு நீ ஏன் அவ்வளவு டிலே பண்ண? சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நான் பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அறியாம தூங்கிட்டேன் டாக்டர். அதனாலதான் மங்கா முகத்துல ஆக்சிஜன் மாஸ்க் கலண்டது, நீங்க எல்லாம் கதவு தட்டினது, இது எதுவுமே எனக்கு தெரியல டாக்டர். அடுத்தவங்க உயிர் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணாம தூங்கிட்டேன்னு அசால்ட்டா சொல்ற? நாங்க மட்டும் சரியான டைமுக்கு வராம போயிருந்தா இந்நேரம் ஒரு உயிரே போயிருக்கும். உன்ன மாதிரி பொறுப்பில்லாத நர்சுங்களாலதான் எல்லா நர்ஸுக்கும் கெட்ட பேரு. உன்னை 1 month நான் சஸ்பெண்ட் பண்றேன். இல்ல டாக்டர். வாயை மூடு. தப்பு பண்ணிட்டு அதுக்கு விளக்கம் வேற தெரியா?
என் மூஞ்சிலேயே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து போயிடு. இல்லனா நானே உன்னை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஏன் கமலா, உனக்கு மங்காவை பாத்துக்கிறதுக்கு வேற நல்ல நர்ஸே கிடைக்கலையா? இனிமே இந்த பேஷண்ட்டை நீ பாத்துக்கோ. ஓகே டாக்டர். கமலா, நீங்க கிளம்புங்க. மங்காவை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ் டாக்டர். யார் இவனுங்க? எதுக்காக இப்படி நம்மள சுத்தி வராங்க? அபி, என்ன? இங்க வா. இருங்க, நான் வந்துடுறேன். என்ன சஞ்சீவ்? இந்தா. என்னது இது? பார்த்தா தெரியலையா? ஆப்பிள் ஜூஸ். அதான் எதுக்கு? எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தனா என் பொண்டாட்டிக்கு ஜூஸ் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் உனக்காக நானே ஆப்பிள் எடுத்து கிளீன் பண்ணி கட் பண்ணி பால் ஊற்றி சுகர் போட்டு மிக்சியில் அரைச்சு இந்த ஆப்பிள் ஜூஸை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயாவோட மேக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன் சஞ்சீவ் இப்படியெல்லாம் பண்ற? இன்னைக்கு டெய்லரோட பிறந்த நாள்ல, அதான் இன்னைக்கு ஒரு நாளாச்சு என் டெய்லரை ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றேன். நீ சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சஞ்சீவ். உன் கூட நான் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு சந்தோஷம்தான். சரி, ஓகே, நீ இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னா இதை குடி. நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம எனக்கு ஜூஸ் குடுக்கறதுலயே குறியா இருக்கல்ல. உன் ஜூஸை நான் குடிக்க முடியாது, போ. ஏய், அப்ப இந்த ஜூஸ் உனக்கு வேணாமா? வேண்டாம், போ. ஏய், கஷ்டப்பட்டு ஏதோ படிச்செல்லாம் இந்த ஜூஸை போட்டிருக்கேன் தெரியுமா? இந்த அது குடி. முடியாது, முடியாது சஞ்சீவ். அப்ப நான் போட்ட இந்த ஜூஸை குடிக்க மாட்டேன் இல்ல? மாட்டேன். நான் போட்ட ஜூஸையா நீ குடிக்க மாட்டேங்கிற? உன்னை எப்படி குடிக்க வைக்கிறேன்னு பாரு. சரி, நான் போட்ட ஜூஸை நீ ஃபுல்லாலாம் குடிக்க வேண்டாம். இந்த ஜூஸ்ல சுகர் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லு. நானே குடிச்சுக்கிறேன் இந்த ஜூஸை. ஏய், யாருடா நீங்களா? ஏய், அட்ரா. ஏய்.
ஏய், என்ன போலீஸ்னா சும்மா நினைச்சீங்களா? யாராவது ஒரு அடிய நவுந்தீங்க, நெஞ்சில பொத்தல் போட்டு போயிட்டே இருப்பேன். வாடா சீக்கிரடா பிடிக்கடா. சீக்கிரம் பிடிக்கடா. இப்ப என்ன உன்னை ஜூஸை குடிக்கவா சொன்னாங்க? சுகர் இருக்கான்னு செக் பண்ண தானே சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணாதான் என்னவா? சரி கொண்டா. என்கிட்ட இருந்து ஜூஸை வாங்கி குடிச்சிட்டல, நான் பண்ண ஜூஸை நீ குடிச்சோன்னு அதோட டேஸ்ட்ல மெய் மறந்து முழு ஜூஸையும் நீ குடிச்சிருவ. இந்த ஜூஸ்ல இனிப்பும் இல்ல, ஜூஸ் நல்லாவும் இல்ல. நீ போட்ட ஜூஸ நீயே குடி. இந்த குடி. ஜூஸ் நல்லா இல்லையா? என்ன சொல்றவ? நல்லா தானே இருக்கு. ஏ அபி நில்லு, ஜூஸ் நல்லா தானே இருக்கு. எது நீ போய் சொல்ற? ஏய், நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன். காலையில இருந்து ஏங்கிற ஓய்ங்கிற. என்ன ஐயா, இன்னைக்கு என்ன ஓவரா மிரட்டுறீங்க? என்ன திமிரா? எல்லாரும் போட்டோம், நான் வச்சுக்கிறேன். வச்சுக்க வச்சுக்க. ஏன் சஞ்சீவ் இப்படி எல்லாம் பண்ற? உன் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான் அபி. சரி, உன் ஃப்ரெண்ட் யாரோ வராங்கன்னு சொன்னல, யார் வராங்க? சுமதி அம்மா தான் வராங்க. இதை நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? வந்ததும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சார் பதில் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க? சொல்லு, யார் வரா? வரும்போது பாத்துக்க, அதான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். சரி, நான் வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. என்ன புடவை எப்படி இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லாம வெக்கலாம் படுற? சொல்லு அபி, நான் வாங்கி கொடுத்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதுவா, நீ பெரிய ஆள் தான் போ சஞ்சீவ். பெரிய ஆளா? ஏன் அப்படி சொல்ற? பின்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புடவைய நீ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கேல்ல, அத சொன்ன. ஓ, அப்போ உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? சூப்பர். அம்மா, இந்த புடவை எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எங்க தெரியும்? நீ தானே புடவை கடையில சொன்ன. நான் சொன்னேனா? என்ன உளற சஞ்சீவ்? ஆமா, நீதான் என் கூட புடவை கடைக்கு வந்து இந்த புடவை தான் வேணும்னு ஒத்த கால்ல அடம் பிடிச்சு நின்ன. அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். நான் புடவை கடைக்கு வந்து புடவை கேட்டேனா? என்ன சொல்றான் இவன்? சஞ்சீவ், நான் எப்போ உன் கூட புடவை கடைக்கு வந்து புடவை எடுத்தேன்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சஞ்சீவ். அதுவா, பக்கத்துல வாயன் சொல்றேன். சொல்லு. எல்லாரும் எல்லாரும் போனதும் நம்ம ரெண்டு பேரும் தனியா தனியா